ஒரு குயிக்கான டேஸ்ட்டான சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் வந்து 1/2 kg அளவு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கடாய் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துட்டு சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக இந்த மாதிரி சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே வந்து 2 பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக நறுக்கி அது கூடவே வந்து கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட வந்து நீங்கள் உப்பு சேர்த்திங்கன்னா ஆனியன் வந்து சீக்கிரமாக வந்து வதங்கி வந்துடும். ஸோ அதனால் வந்து இது கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கோல்டன் கலர் வர வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் அளவு இது கூடவே வந்து சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீட்டில் அரைச்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வீட்டிலேயே முடிஞ்ச அளவு அரைக்க ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா 2 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை பார்த்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த ஆனியனோட கலர் பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா ஒரு கோல்டன் கலரில் இருக்குது. ஸோ இந்த கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். தக்காளியும் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு தனியாக உங்களுக்கு ஒரு தொக்கு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தொக்கு கன்சிஸ்டன்சி வரும்போது சிக்கன் வந்து நம்ம வாஷ் பண்ணியிருக்க சிக்கனை இதில் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கனோட பச்சை வாசனை வந்து நல்லா போகணும். அந்தளவு வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம மசாலா வந்து இதில் சேர்க்க போகிறோம். என்னென்ன மசாலான்னு பார்த்தீங்கன்னா 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவு கறி மசாலா, 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நீங்கள் தண்ணி சேர்க்கவே கூடாது. இது வதக்கும் போது தான் வந்து மசாலா வந்து சேர்க்கணும். தண்ணி ஊற்றிட்டு மசாலா போட்டிங்கன்னா டேஸ்ட்டில் வந்து பச்சை ஸ்மெல் வரும். ஸோ வந்து வதக்கும் போது தான் எப்போயுமே மசாலா வந்து சேர்த்துக்கணும். இப்போ வந்து மசாலா நல்லா பிரிஞ்சு எண்ணெயும் பிரிஞ்சு வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி இருக்கும்போது நம்ம வந்து பெப்பர் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு கொஞ்சம் வந்து இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் அளவு மூடி வச்சுக்கலாம். பெப்பர் பவுடர் வந்து சேர்க்கறதுனால டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே நமக்கு கிடைக்கும். ஸோ வந்து பெப்பர் சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் அளவு மூடி போட்டு மூடிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு கொத்தமல்லி மேலே தூவி விட்டிங்கன்னா நம்மளோட சூப்பரான டேஸ்டான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும். கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறதும் ஈஸி, டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா சொல்லவே வேணாம், அல்டிமேட்டாக இருக்கும். வீட்டில் இருக்கவங்க வந்து இன்னொரு வாட்டி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.